செயல் திட்டம். தமிழ்நாடு தலைகுனியாது, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்கிற பரப்புரை மூலமாக ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் கழக செயலாளர்கள் வாக்குச்சாவடி கூட்டங்களை நடத்த வேண்டும். ஒவ்வொரு ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் கழக செயலாளர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் சரியாக மாலை 3:30 மணியளவில் அந்த கூட்டங்களை நடத்த வேண்டும். இந்த பரப்புரை நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 10ஆம் தேதிக்குள் சரியாக 40 நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும். கட்சி தலைமையால் போக்கஸ் பூத் என குறிப்பிடப்பட்ட வாக்குச்சாவடிகளில் ஒன்றிய செயலாளருடன் மாவட்ட செயலாளர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது செயற்குழு உறுப்பினர் அல்லது சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் எவரேனும் ஒருவர் பரப்புரையில் பங்கு பெற வேண்டும். பூத் கிட். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு பூத் கிட் வழங்கப்படும். இந்த கிட்டுக்குள் பிரச்சார பொருட்களாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 15 பேட்ச்கள், 15 இருசக்கர வாகன ஸ்டிக்கர்கள், 30 மொபைல் ஸ்டிக்கர்கள், 5 கொடிகள் உள்ளே இருக்கும். பிரச்சார பொருட்களுடன் கூடுதலாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியின் எதிர்கால இலக்கை நிர்ணயிக்கும் வகையில் அதற்கான 2 பிரதி இலக்கு தாள்கள் உள்ளே இருக்கும். பூத் கிட்டில் உள்ள பேட்ச்கள், இருசக்கர வாகன ஸ்டிக்கர்கள், மொபைல் ஸ்டிக்கர்களை கிளை செயலாளர்கள், BLA2, BDA மற்றும் அனைத்து BLC உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். பூத் கிட்டில் உள்ள கழக கொடியை தெருமுனை பிரச்சாரத்தின் போது பயன்படுத்த வேண்டும். வாக்குச்சாவடி சந்திப்பு வழிமுறைகள். வழிமுறை 1. பிரச்சார தயார் நிலை. வாக்குச்சாவடி பிரச்சாரம் நடைபெறும் பகுதியின் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுக்கு பிரச்சாரம் குறித்து முன்கூட்டியே ஒன்றிய செயலாளர்கள் தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். BLA2, BDA, அனைத்து BLC உறுப்பினர்கள் மற்றும் கிளை செயலாளர்கள் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதை ஒன்றிய செயலாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். மேலே குறிப்பிட்ட அனைவரும் வருகை தந்தால் மட்டுமே கூட்டங்களை ஒன்றிய செயலாளர் நடத்த வேண்டும். இல்லை என்றால் கூட்டங்களை ஒத்திவைத்து மற்றொரு நாளில் கண்டிப்பாக நடத்த வேண்டும். இந்த கூட்டங்களுக்கு ஒன்றிய செயலாளர்கள் பூத் கிட்டை கட்டாயம் கொண்டு செல்ல வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தல்களின் வாக்குச்சாவடி செயல்திறன் தரவுகள் அடங்கிய ஆவணத்தை மாவட்ட செயலாளரிடமிருந்து பெற்று அதையும் பூத் கிட்டிற்குள் வைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். வழிமுறை 2. பூத் கிட் திறப்பு. ஒன்றிய செயலாளர் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் நேரடியாக சென்று BLA2, BDA, அனைத்து BLC உறுப்பினர்களை சந்தித்து அவர்களுக்கு மொபைல் ஸ்டிக்கர், பைக் ஸ்டிக்கர், பேட்ச்களை விநியோகிக்க வேண்டும். வழிமுறை 3. வாக்குச்சாவடி குழுவை சரிபார்த்தல். BLA-க்கள் ஒவ்வொரு BLC-க்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் வீடுகள் மற்றும் வாக்காளர் இணைப்பு விவரங்களை ஒன்றிய செயலாளரின் வருகைக்கு முன்பே தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். அவ்விவரங்களை ஒன்றிய செயலாளர் சரிபார்த்து உறுதிப்படுத்த வேண்டும். கூட்டத்திற்கு பிறகு சரிபார்க்கப்பட்ட அந்த இணைப்பு விவரங்களின் நகலை மாவட்ட செயலாளர் மூலமாக ஒன்றிய செயலாளர் தலைமைக் கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும். BLC-க்கள் செயலியில் சரிபார்க்கப்பட்டுள்ளார்களா என்பதை ஒன்றிய செயலாளர் BDA மூலம் உறுதி செய்ய வேண்டும். இல்லாத பட்சத்தில் BDA அனைத்து BLC உறுப்பினர்களை செயலி மூலம் சரிபார்க்க வேண்டும். ஒவ்வொரு BLC-க்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் வீடுகள் மற்றும் வாக்காளர் இணைப்பு விவரங்களை 3 நாட்களுக்குள் செயலியில் BDA பதிவேற்றி இருக்க வேண்டும். ஒவ்வொரு BLA2, BDA, அனைத்து BLC உறுப்பினர்களின் திறன் மற்றும் பணிபுரியும் விருப்பத்தை கலந்துரையாடும் போது ஒன்றிய செயலாளர்கள் மதிப்பிட வேண்டும். யாரையாவது மாற்ற வேண்டும் என்றால் சந்திப்புக்கு பிறகு ஒரு மாற்று பெயருடன் மாவட்ட செயலாளரிடம் தெரிவிக்க வேண்டும். வழிமுறை 4. வெற்றிக்கான வியூகத்தை வகுத்தல். ஒன்றிய செயலாளர்கள் முந்தைய தேர்தல்களில் வாக்குச்சாவடியின் செயல்திறனை ஆராயும் தரவுகளை பயன்படுத்தி விவாதிக்க வேண்டும். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பின் செயல்திறன் மற்றும் வாக்குச்சாவடியில் தற்போது நிலவும் அரசியல் சூழல் குறித்து விவாதிக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த வாக்குச்சாவடியில் எவ்வளவு வாக்குகளை பெற வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். மேலும் அந்த இலக்கை அடைவதற்கான வியூகத்தை இறுதி செய்ய வேண்டும். வழிமுறை 5. வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுக்கு இலக்குகளை நிர்ணயித்தல். ஒவ்வொரு BLC உறுப்பினர்களுக்கும் அந்தந்த வாக்குச்சாவடியில் உள்ள குடும்பங்களும் வாக்காளர்களும் தெளிவாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை ஒன்றிய செயலாளர்கள் மீண்டும் உறுதி செய்ய வேண்டும். BLA2 மற்றும் சம்பந்தப்பட்ட BLC-க்களுடன் விவாதித்து ஒவ்வொரு BLC-களுக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட வேண்டும். இந்த இலக்கு வாக்குச்சாவடி முழுமைக்குமான ஒட்டுமொத்த இலக்குடன் ஒத்துப்போக வேண்டும். BLC-க்களின் இலக்குகள் மற்றும் வெற்றிக்கான வியூகம் இலக்கு தாளில் நிரப்பப்பட வேண்டும். இலக்குத்தாள் மற்றும் வெற்றி வியூகத்தாள் ஆவணத்தின் புகைப்படம் செயலியில் BDA மூலம் பதிவேற்றப்பட வேண்டும். ஒரு பிரதி BLA-க்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் மற்றும் மற்றொரு பிரதி மூடிய உரையில் மாவட்ட செயலாளர் வழியாக தலைமைக் கழகத்திற்கு அனுப்ப வேண்டும். வழிமுறை 6. வாக்குச்சாவடி குழு பயிற்சி. ஒன்றிய செயலாளர் SIR செயல்முறை குறித்து அனைவருக்கும் பயிற்சி அளிக்க வேண்டும். தலைமைக் கழகத்திலிருந்து அளிக்கப்பட்டுள்ள நோட்டு புத்தகத்தில் வேறு தொகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த வாக்காளர்கள், இறந்த வாக்காளர்கள், தொகுதிக்குள் இடம்பெயர்ந்த வாக்காளர்கள், 18 வயது நிரம்பிய முதல் வாக்காளர்கள், அவர்களிடம் உள்ள அடையாள ஆவணங்கள் போன்றவற்றை
பிஎல்சி சரிபார்த்து குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றிய செயலாளர் வாக்காளர்களை சரிபார்ப்பது குறித்து செயலியில் கேட்கப்படும் விவரங்களை பூர்த்தி செய்வதற்கும் பயிற்சி அளிக்க வேண்டும். பிஎல்சி கொண்டு வந்த சரிபார்க்கப்பட்ட வாக்காளர்கள் தரவுகளை பிடிஏ செயலியில் பதிவேற்ற வேண்டும். வழிமுறை 7. வாட்ஸ்அப் குழு உருவாக்கம். வாக்குச்சாவடிக்கு பிரத்யேகமாக ஒரு புதிய வாட்ஸ்அப் குழுவை பிடிஏ உருவாக்க வேண்டும். இந்த குழுவில் ஒன்றிய செயலாளர், BLA2, BLC-களின் எண்களுடன் தலைமைக் கழகம் தரும் மைய வாட்ஸ்அப் எண்ணையும் அந்த வாட்ஸ்அப் குழுவில் பிடிஏ சேர்க்க வேண்டும். பிடிஏ மற்றும் BLA-க்கள் 3 நாட்களுக்குள் அனைத்து ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர்களையும் வாட்ஸ்அப் குழுவில் சேர்க்க வேண்டும். வழிமுறை 8. குழு புகைப்படம். அனைத்து பங்கேற்பாளர்களின் பேட்ஜ்கள் தெளிவாக தெரியும் வகையில் பிடிஏ குழு புகைப்படத்தை எடுக்க வேண்டும். பிடிஏ அப்புகைப்படத்தை செயலியில் பதிவேற்ற வேண்டும். மேலும் வாக்குச்சாவடி வாட்ஸ்அப் குழுவிலும் அப்புகைப்படத்தை பகிர வேண்டும். வழிமுறை 9. தெருமுனை கூட்டம். மூத்த தலைவர்கள் பங்கேற்கும் போக்கஸ் பூத்துகளில் கட்டாயம் தெருமுனை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். இந்த கூட்டத்திற்கு குறைந்தபட்சம் 100 வாக்காளர்களை, குறிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர்கள், செல்வாக்கு உள்ளவர்கள், மூத்த குடிமக்கள் ஆகியோர்களை கிளை செயலாளர்கள் மற்றும் BLA-க்கள் திரட்ட வேண்டும். இந்த கூட்டங்களில் தலைமைக் கழகம் வழங்கும் பிரத்யேக பரப்புரை செய்தியை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். கூட்டங்களின் புகைப்படங்களை செயலி மற்றும் வாட்ஸ்அப் குழுவில் பிடிஏ பதிவேற்ற வேண்டும். சந்திப்புக்கு பிந்தைய நடவடிக்கைகள். தங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கு சென்று வாக்காளர்களை சரிபார்த்து அவர்களின் கட்சி சார்பை BLC-க்கள் கண்டறிய வேண்டும். இந்த விவரங்கள் 7 நாட்களுக்குள் BLA மற்றும் BDA-க்களுடன் பகிரப்பட வேண்டும். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசின் சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை இல்லம் தோறும் பிரச்சாரத்தின் போது ஒவ்வொரு வீட்டில் உள்ள குடும்பங்களுக்கும் வழங்க வேண்டும். வாக்காளர்கள் சரிபார்ப்பு மற்றும் வாக்காளர்களின் கட்சி சார்பை புரிந்து கொண்டு அது தொடர்பான அனைத்து விவரங்களும் 10 நாட்களுக்குள் செயலியில் பிடிஏ புதுப்பிக்க வேண்டும். இந்த பரப்புரை மூலம் தமிழ்நாடு தலை குனியாது என்றும், என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்றும் உறுதி செய்யப்படும்.